வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நேற்றைக்கு மத்தியானம் இருந்தே ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ். என்ன உங்கள் தாவேக்கா பாஜக கூட கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாமே, ஏறத்தாழ 98 மாவட்ட செயலாளர்கள் பாஜக கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டாங்களாமே, 60 சீட்டு துணை முதல்வர்னு சொல்லி பேரம் பேசி முடிக்கப்பட்டு விட்டதே. இன்றைக்கு அதாவது 14ஆம் தேதி இன்றைக்கு உங்களுடைய தலைவர் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. நாளைக்கு அதனுடைய அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. அதாவது 15ஆம் தேதி கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிற அறிவிப்பு வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சில சந்தேகங்களை கேட்குறாங்க. அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆதரவாளர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்பார்ந்த நண்பர்களே, உண்மை செருப்பு போடுறதுக்கு முன்னாடி போய் உலகத்தை சுற்றி வரும்னு சொல்லுவாங்க. இது இந்த சமூக ஊடக தளத்தில் இன்னைக்கு 100% உண்மையாகவே இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக தொடர்ந்து செய்யக்கூடிய அவதூறுகள், விஷம பிரச்சாரங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் இன்னும் எங்களை என்கரேஜ் பண்ணும். ஸோ சமீப காலமாக என்னுடைய வீடியோக்கள் நிறைய நண்பர்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. என்ன விஷயம்னு தெரிய மாட்டேங்குது. என்னுடைய சப்ஸ்கிரைபரே நேரில் பார்க்கும்போது என்ன இப்போல்லாம் வீடியோ போடுறதுலேன்னு கேட்குறாங்க. சில டைம் நான் வீடியோ போடுறோம், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இதை ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது. நம்மளும் யூடியூபுக்கெல்லாம் மெயிலெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ உங்களால் அதை முடியும். என்னுடைய வீடியோக்களை இன்னும் அதிகமான நபர்கள் பார்வையாளராக பார்க்குறதுக்கு உங்களால் வைக்க முடியும். மேக்ஸிமம் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸை லெஃப்ட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஹைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் ஆட்டோமேட்டிக்காக நண்பர்களுக்கு காண்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரியா? நேற்றைக்கு இந்த தாவேக்கா பாஜக கூட்டணி அது உடன்பாடு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி எதில் வந்துச்சுன்னா, முதல்ல நான் பார்த்த அளவில் பாலிமரில் வந்துச்சு, அதுக்கப்புறம் நியூஸ் தமிழில் வந்துச்சு, அதுக்கப்புறம் விகடன் வரைக்கும் நியூஸ் கார்டு போட்டாங்க. இப்படி பல சேனல்களில் இந்த செய்தி பேசப்பட்டது. இப்போ பொதுவாகவே சில யூடியூப் சேனல்களில் சில அறவேக்காடுகள் இருந்து முழங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதில் பாஜக கூட்டணிக்கு போவாங்க அப்படி இப்படின்னு. அதை மக்கள் பெருசாக எடுக்கல. ஆரம்பத்தில் அதை எடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய மக்கள் பணிகள், நாம பாஜகவுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்துச்சு. இல்லை, இது போலியாக இந்த ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் இருந்து சில அறவேக்காடுகள் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். செந்தில் கேள்வி, தமிழ் கேள்வி, செந்தில்வேல் மாதிரியான சில அறவேக்காடுகள் இருந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பேச்சுக்கு நம்ம சட்டை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல் தான் இன்றைக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இப்படிப்பட்ட செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, முழுக்க முழுக்க பொய் தகவல் தான். முழுக்க முழுக்க பொய்யான செய்தி. நான் கேட்குறேன், இந்த புஷியானந்த் அவர்கள் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டார் காணொலி காட்சி வாயிலாக அப்படின்னா, அப்போ அதில் கருத்து கேட்டு 98 பேர் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, ஒன்னில் புஷியானந்த் அவருடைய தரப்பிலிருந்து அவர் இந்த செய்தியை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் அதை தெரிவித்திருக்கணும். புரியுதா? அப்படின்னா அப்படி தெரிவிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எதுவுமே செய்யலை. இது முழுக்க முழுக்க ஒரு ரூமர் தான். போன வாரம் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி, தாவேக்கா காங்கிரஸ் பேச்சுவார்த்தை, அது கூட அதில் ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அதனுடைய தேசிய நிர்வாகிகள், அதே மாதிரி நம்முடைய திருச்சி வேலுசாமி எம்பி, விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர், இப்படி ஒரு சில பேர் வெளிப்படையாக சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. ஸோ அந்த பேச்சுக்களை வச்சு அதனுடைய அடிப்படையில் இந்த விஷயத்தை தகவலை தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸாக்டா நேற்றைய தினம் மத்தியானம் இந்த செய்தி வெளியிட வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, நீங்க சமீபமா கடந்த ஒரு 10-15 நாட்களாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த நாங்குநேரியில கும்பல் படுகொலை, கும்பலா போய் வெட்டி படுகொலை செஞ்சது. சிவகங்கையில் போய் கும்பலா போய் வெட்டி படுகொலை செஞ்சது. சிவகங்கையில் ஆகாஷம் சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் காவல் சித்திரவதைக்கு உள்ளாகி அவன் இறந்தது. முதல்ல அவன் எங்க இருந்தோ குதிச்சுட்டான், அவன் கால் உடைஞ்சு போச்சு, இயற்கையா செத்துட்டான் அப்படின்னாங்க. கடைசியில் அவருடைய வாக்கு மூலம் வெளியானது. தூத்துக்குடியில ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சாதாரணமா இருக்கல. அந்த பொண்ணு காணோம் சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த விளாத்திக்குளத்துல காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கும் போது காவல்துறை அதை சட்டை செய்யலை.
உன் பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருப்பான்னு சொல்லி அந்த வழக்கு புகார் கொடுக்க வந்தவர்களை திட்டி அனுப்பிட்டு 12 மணி நேரம் கழிச்சு தேடும்போது தான் அந்த பொண்ணு இறந்திருக்கிறதா தகவல். இதனால் வரையிலும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும்போது அக்கா கனிமொழி வாய் மூடிட்டு இருந்தாங்க. நாம திரும்ப திரும்ப கேட்டுருந்தோம், அக்கா கனிமொழி உங்களுடைய பெண் உரிமை பேச்சுங்க, இப்ப எங்க போக போறீங்க, எங்க பேச போறீங்க, ஏன் பேசல அப்படின்னு கேட்கும்போது அக்கா சைலண்ட் மோட்ல இருந்தாங்க. அவர்களுடைய சொந்த தொகுதின்னு சொல்லி வரும்போது ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். யாரை கண்டிச்சாங்கன்னே தெரியல, அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். நேரில் பார்த்ததாகவும் செய்தி வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில். போதாததுக்கு காவல்துறை சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பாளர் அவர் வரையிலும் பிரஸ் மீட்டை நடத்தி ஏதோ உப்புக்கு சப்ப கட்டிட்டு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் அப்படி சம்பவங்களே நடக்கல, இது மிகைப்படுத்தப்படுகிறது அப்படின்லாம் சொல்லியும் அடங்காம மக்கள் இந்த பிரச்சனைகளை பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக எவ்வளவு பெரிய மோசமான ஆட்சி அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆரம்ப டைம்ல சில டைம்கள்ல இதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்ம டாக்டர் சர்மலா அக்கா, இந்த இந்திரகுமார் தேரடி, அதே மாதிரி மில்டன், இந்த செந்தில்வேலு லூசு அண்டா செந்தில்வேலு, இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் என்னங்க பெரிய கற்பழிப்பு, உத்தரப்பிரதேசத்துல நடக்கும் பாருங்க, மத்திய பிரதேசத்துல எப்படி கும்பலாக போய் கொலை பண்ணுவாங்க பாருங்க, இதெல்லாம் என்னங்க ஒரு கலவரம், இதெல்லாம் என்ன வன்முறை, உத்தரப்பிரதேசத்துல எப்படி நடக்குது பாருங்க, மத்திய பிரதேசத்தில் எப்படி நடக்குது பாருங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நார்மலைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் நடக்காத சம்பவங்கள், மத்திய பிரதேசத்தில் நடக்காத சம்பவங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறத கண்கூடாக மக்கள் பார்த்து வெறுப்பினுடைய உச்சத்துல போயிருந்து திமுக அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் பொங்கி எழக்கூடிய இந்த நேரத்துல தான் நேற்றைய தினம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இந்த தூத்துக்குடியில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நான் நேர்ல போய் அந்த பெண்ணினுடைய வீட்டுல நேர்ல போய் சந்திக்கிறேன்னு சொல்லி அவர் கிளம்பக்கூடிய அந்த நேரத்துல தான் இந்த செய்தி ஓடும். இந்த செய்தி தாவேகா என்டிஏ கூட்டணி பாருங்க, இந்த செய்தி வந்த உடனே அவ்வளவு செய்தியும் மறக்கடிக்கப்பட்டாச்சு. அவ்வளவு செய்தியும் ஓரந்தள்ளி புறக்கணிச்சு வச்சுக்கிட்டு தாவேகா பாஜக கூட்டணி உடனே ஆளாளுக்கு இருந்து 60 சீட்டு, துணை முதல்வர் 2.5 வருஷம் இவர் முதலமைச்சர், 2.5 வருஷம் அவர் முதலமைச்சர் இருந்து இஷ்டத்துக்கு கதை அளந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர்களுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நெருக்கடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணணும். அதற்கு பெண் நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட் தான் இந்த ஊடகங்களுக்கு இந்த நெரேட்டிவ், இந்த பொய்யான போலியான செய்தியை பரப்புங்க அப்படின்னு. இதுல இந்த ஊடகங்களுக்கும் இது ஒரு ரொம்ப சக்க போடக்கூடிய நேரம். எப்படி பண்டிகை காலத்துல இந்த பட்டாசு கடைகள், இந்த துணி கடைகள் வந்து ரொம்ப அதிகமா பரபரப்பா இருந்து வியாபாரத்தை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தீபாவளி வருதுன்னா ஒரு மென்ஸ்வேர் கடையோ அல்லது ஒரு டெக்ஸ்டைலோ என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளிக்காக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. தீபாவளிக்கு வியாபாரம் நடக்கும், அதில் லாபம் கிடைக்கும். மீதம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கை வச்சு தான் அடுத்த ஒரு வருஷத்தை ஓட்டுவாங்க. அப்பப்போ புதுசாக வரக்கூடிய ட்ரெண்டை வந்து சின்னதாக வாங்கிக்கிட்டு அடுத்த ஒரு வருஷம் கழிஞ்சு அடுத்த பண்டிகை வரும்போது தான் பெருசாக லாட்டாக இறக்குவாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய பிஸ்னஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஊடகங்களுடைய பிஸ்னஸ் டைம், அந்த பீக் டைம் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த தேர்தல் காலம்தான். இந்த தேர்தல் காலத்தில் தான் நொடிக்கு ஒரு முறை இந்த ஊடகங்களில் செய்தி போதாத குறைக்கு இப்போ யூடியூப் சேனலும் இருக்கக்கூடிய காரணத்தினால நொடிக்கு ஒரு முறை ஏதாவது செய்தியை வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கொடுத்துட்டு இருக்கணும், புதுசாக கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் ஒரே ஒரு செய்தி வந்தால் போதும், இவங்களுக்கு ஆதாரம் எல்லாம் தேவை கிடையாது. முன்னாடியெல்லாம் ஒரு செய்தி வரும்னா யாராவது ஒருத்தர் செய்தி கொடுப்பாங்க, அல்லது ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அவங்க கொடுப்பாங்க, அதில் ஆதாரம் சோர்ஸ் யாருன்னு இருக்கும், புரியுதா? ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு சேனல் ஒரு செய்தியை போட்டால் போதும், ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை போட்டால் அவன் போடக்கூடிய செய்தியை அடுத்த சேனல், அவன் போடக்கூடிய செய்தியை இன்னொரு சேனல். இப்போ இவங்க எல்லாருக்குமே தனித்தனி ரிப்போர்ட் என்னத்துக்கு இருக்காங்கன்னே தெரியாது. ஒரு செய்தி ஒரு ஊடகத்தில் என்ன செய்தி வருதோ அதை எடுத்து அப்படியே போட்டு இப்படியே பரஸ்பரம் திரும்ப ஒவ்வொரு செய்திகளையும் பரப்பிக்கொண்டே இருக்கக்கூடியதான் வேலை. நம்மளும் இந்த ஊடகங்கள் மேல நம்பிக்கை வச்சு சரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதுல வர்ற செய்தி உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா முழுக்க பொய்யான செய்திகள் தான் வந்து இதுல இருக்குது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா, நான் ஒரு செய்தி நான் படிக்கிறேன். விதிமீறி தாவேகாவினர் பயணம், 5 வாகனங்கள் பறிமுதல், 2 நிர்வாகி உட்பட பலர் மீது வழக்கு.
இது எங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை சப் இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரோ கெவின் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். தக்கலையை அடுத்து பறைக்கோடு பகுதியில் சென்றபோது 3 வாகனங்களில் தாவேகாவினர் கொடிகளை கட்டி தகர கொட்டாய் அமைத்து சென்று கொண்டிருந்தனர். 3 வாகனங்கள்ல கொடியை கட்டி தகர கொட்டாய் அமைத்து சென்று கொண்டிருந்தனர். அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததாக 5 வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தாவேகா குமரி மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார், வக்கீலணி அமைப்பாளர் பெஞ்சமின் ரெனால்ட் ராபின்சன் உள்ளிட்ட தாவேகாவினரை கைது செய்தனர். மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இது மாலை மலர்ல செய்தி நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு செய்தி, அதே செய்தி பாருங்க. குமரி மாவட்டத்தில் இது இன்னொரு பத்திரிகை. குமரி மாவட்டத்தில் நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் நடத்த போலீசார் அனுமதி பெற வேண்டும். இந்த நிலையில் தக்கலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரோ கெவின் தலைமையில் போலீசார் பறைக்கோடு பகுதியில் ரோந்து சென்ற போது சாலையோரம் அனுமதி பெறாமல் கூட்டம் நடப்பது தெரிய வந்தது. பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதையில் 5க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தி கொடிக்கம்பம் நட்டதோடு தகர கொட்டகையும் அங்கு அமைத்து இருந்தனர். பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் இவற்றை செய்திருந்ததாக தமிழக வெற்றி கழக மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார், வக்கீலணி ஒருங்கிணைப்பாளர் பெஞ்சமின் ரெனால்ட் ராபின்சன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல் சாலையில் வாகனங்களை நிறுத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதல்ல என்ன சொன்னாங்க? இவங்களை கைது செய்துட்டாங்க அப்படின்னா. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? வழக்கு பதிவு செய்யப்பட்டதுங்கிறாங்க. செய்தியில் எப்படி வந்துச்சு? வாகனத்துல கொடி கட்டி தகர கொட்டை அமைச்சு வாகனத்துல போயிட்டு இருந்தாங்களாம். காவல்துறை பார்த்து கைது செய்யப்பட்டதான். இந்த செய்தி சம்பவம் உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த மார்ச் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் மத்திய மாவட்டம் சார்பாக அழகிய மண்டபம் பகுதியில் ஒரு உண்ணாவிரத நிகழ்வு. எதுக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராகவும் கட்டுமான பொருட்களுடைய விலையேற்றத்தை தடுக்க கோரி ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டு அதற்கு போதுமான பெர்மிஷனை நம்ம தக்கலை காவல் நிலையத்தில் கேட்டிருந்தோம். மாவட்ட செயலாளர் அவர்கள் நம்முடைய அட்வொகேட் விங் மூலமா கேட்டிருந்தாங்க. முதல்ல நீங்க அதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணணும், குடிநீர் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் ஒப்புக்கொண்டோம். சரி, அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ப்பாட்டம் 2ஆம் தேதி நடக்குன்னா முதல் நாள் இரவு இல்லை, இந்த ஆர்ப்பாட்டம் நீங்கள் செய்யக்கூடாது, இந்த உண்ணாவிரதம் நீங்க செய்யக்கூடாது, அதுக்கான அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு. தொடர்ந்து எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் இதே நடத்திட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அனுமதி இல்லைன்னா நாங்கள் அனுமதி தடையை மீறி நாங்கள் போராட்டம் பண்றோம், நீங்க கைது செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுநாளைக்கு அந்த போராட்டத்திற்கு நாம போறோம். காலையில அது ஆக்சுவலா அது ஒரு கார் ஷெட், அது பொதுவான பிளேஸ் கிடையாது. பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல தரமாட்டேன், சொந்த இடத்துல வேணா நடத்திக்கோங்க சொன்னதுனால நம்முடைய ஒரு நிர்வாகியினுடைய சொந்த கார் ஷெட், அவர் கார் நிப்பாட்டக்கூடிய செகண்ட்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல அந்த கார்களை எல்லாம் நீக்கிக்கிட்டு அந்த ஷெட்டு, அது ஆக்சுவலா ஷெட்டு, கார் ஷெட்டு, தகர ஷீட் போட்டிருக்கக்கூடிய ஷெட்டு, அதுல நாங்க நின்று உட்கார்ந்து அந்த போராட்டத்தை நடத்துறோம். காலையில எங்களை கைது செய்வதற்காக காவல்துறை வந்திருந்தாங்க. வரும்போது அங்க எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டா இருக்குது. பெருசா மக்களும் வருகிறாங்க. அப்ப அங்க பொதுமக்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சரி அவங்க போராட்டத்தை நடத்தி கொண்டு போகட்டும் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு அந்த கிளம்பிட்டாங்க. நாங்க யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒதுங்கின பிளேஸ், அது பொதுமக்கள் பெருசா நடமாடக்கூடிய இடமே இல்லை. அந்த இடத்துல இந்த போராட்டத்தை நாங்க செஞ்சுக்கிட்டு காலைல சாயங்காலம் வரைக்கும் உண்ணாவிரதம் எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். இந்த நேரத்துல நாங்க முடிஞ்சு கிளம்பியாச்சு. தடையை மீறி போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க மேல வழக்கு பதிவு செய்திருந்தா அப்படி வந்திருக்கணும். ஆனா என்ன நடந்திருக்கு? இவங்க வாகனத்துல தகர கொட்டகையை கட்டிக்கிட்டு வாகனத்துல போனாங்களா? எப்படா வாகனத்துல தகர கொட்டகையை கட்டிட்டு போக முடியும்? அப்ப அது ஒரு முழுக்க பொய் செய்தி. இந்த இடத்துல என்ன பண்ணதுன்னா, மறுநாள் காவல்துறை நாங்க நிகழ்ச்சி நடத்துற இடத்துல ஒரு கொடி, நம்ம கார் ஷெட்டு தானே, நம்முடைய நிர்வாகிகளுடைய ஷெட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு கொடி கலட்டாம வச்சிருந்தாங்க. இந்த கொடியை எஸ்பி பார்த்ததாகவும், அதன் காரணமாக எப்படி இங்க ஒரு கொடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வழக்கு பதிவு செய்ய சொன்னதாகவும், அதனால காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சதாகவும் சொன்னாங்க. நீங்க பாருங்க, நடந்த சம்பவம் உண்ணாவிரதம் நடத்தி இருக்கிறோம், அதுக்கு முறைப்படி அனுமதி கேட்டிருக்கிறோம், அனுமதியை வாய் வழியா கொடுத்திருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. தடையை மீறி நம்ம அந்த போராட்டம் பண்றோம், கைது செய்து கொள்ளுங்க. அதான் முறைப்படி வழக்கம். ஒரு பெர்மிஷன் கேட்போம், போராட்டத்துக்கு அனுமதி தரலன்னா தடையை மீறி போராட்டம் நடத்தும் போது கைது செய்வார்கள், மண்டபத்தில் கொண்டு அடைப்பாங்க, சாயங்காலம் விடுவிச்சிருவாங்க. அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா அப்பெல்லாம் எதுவுமே செய்யாம 2 நாள் கழித்து அதுல ஒரு கொடிங்கிறதுக்காக அரசு வழக்கு பதிவு செய்திருக்கார்கள். ஆனா இந்த மீடியாக்கள் எப்படி செய்தி போட்டது? நாங்க ஏதோ ரோட்ல வாகனத்தை 5 வாகனத்துல தகர கொட்டாய் அமைத்து பொதுமக்களுக்கு இடைஞ்சலா போய் அதனால வாகனத்தையும் பறிமுதல் செஞ்சு அந்த வாகனத்துக்கு என்ன இருக்கணும் இல்லையா? காவல்துறை வெளியிடுமா எந்தெந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு
மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டார் சொன்னீங்க இல்லையா, கைது செய்திருந்தா எந்த ஜாமீன்ல, எந்த ஜெயில வச்சிருக்கீங்க, அல்லது வெளியே வந்துட்டோம்னு சொன்னா எந்த ஜாமீன், யாரோட எந்த பெயிலினுடைய அடிப்படையில் வெளியே விட்டீங்க, இதை சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப முழுக்க முழுக்க ஏதோ ஒரு செய்தி தாவேக்கா மேல ஒரு அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்தியை இந்த பத்திரிகைகள் வெளியிட்டது. ஸோ இதுதான் உண்மை. இதே நிலைதான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தாவேக்காவுக்கு எதிராக இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம். 1% கூட இதனுடைய உண்மைத்தன்மை, இப்ப நெருப்பு இல்லாம புகையுமா, நெருப்பு இல்லாம புகையுமாங்கிறான், புகையும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கு இல்லையா, நெருப்பு இல்லாம கூட புகையும். பனிக்கட்டியிலிருந்து ஒரு புகை வரும் தெரியுமா, அந்த புகையே இங்க பாருங்க குபுன்னு எரிஞ்சுது, அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுது, புகையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்கள் சொல்லும். அந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான கேடுகட்ட கேவலமான ஊடகங்கள். இந்த ஊடகங்களுக்கு தலைவர் பேட்டி கொடுக்கணுமா, இந்த ஊடகங்களுக்கு மாவட்ட நிர்வாகிகள் பேட்டி கொடுக்கல, விவாதங்கள்ல இந்த ஊடகங்கள்ல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு எப்படி கலந்துக்க முடியும்? சமீபத்துல நம்முடைய ஒரு திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், இந்த ஒவ்வொரு மக்கள் அரங்கமா இந்த நியூஸ் தமிழ் சேனல் சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல நம்முடைய ஒரு மாவட்ட நிர்வாகி அதில் கலந்து கொண்டு அந்த ஊடக விவாதத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியிருந்தார். அதுல அந்த ப்ரோமோ கொடுப்பாங்க தெரியுமா, அந்த ப்ரோமோ வீடியோல அந்த அயோக்கிய ஊடகம் திட்டமிட்டு அவர் சில இடத்துல பேசும்போது அவருக்கு வரக்கூடிய அந்த திணறல்கள் அதை மட்டும் எடுத்து அவர் ஏதோ பதில் சொல்ல முடியாம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, இந்த முக்தார் தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள்லாம் சொல்லுவான், அவனை நம்ம ஒரு ஊடகவாதியாவே நினைக்கிறது கிடையாது, ஊடக விபச்சாரின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே அயோக்கியத்தனத்தை இந்த நியூஸ் தமிழ் சேனலும் செஞ்சு ஏதோ அவர் பேசுறதுக்கு திணறி தயங்கி அவரால் சொல்ல முடியல, பேச முடியல, கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டது மாதிரி அந்த ப்ரொமோவை ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனா உண்மையிலே அந்த விவாத நிகழ்ச்சிக்குள்ளாடி போய் பார்த்தா சிறப்பாக அந்த நிர்வாகி பேசியிருந்தார். அதன் காரணமாக தான் தலைமை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஊடகங்களுடைய நெரேட்டிவே இப்படிதான் இருக்கு, அயோக்கியத்தனமான ஊடகங்கள். இவங்க மத்தியில போய் நம்ம என்னத்தை பேசி நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறது? மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க தாவேக்கா தான் அவருடைய சாய்ஸ் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு இனிமே நம்ம ஊடகத்தை பார்த்து நம்ம எங்களுடைய கருத்து அது ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு டெய்லி ஒரு நியூஸ்ல வரணுங்கிறதுக்காக சீமான் மாதிரி லூசுத்தனமா போய் ஊடகத்துல போய் இருந்து உளறிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஏன்னா நம்முடைய செய்தி நம்ம தும்முனாலே அதை செய்தியா போட்டுடலாம். சரியா, நம்ம என்ன செய்தி வந்தாலும் நம்முடைய செய்தி மக்கள் மத்தியில போயிடுது. அதுவும் 1க்கு 100 மடங்கு மாத்தி சொல்றான், போய் சொல்றான். அதனால அந்த ஊடகங்களை நம்புறதே இல்லை. அதனால நமக்கு அந்த தேவையும் கிடையாது, ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனா அதை திட்டமிட்டு இந்த ஊடக கும்பல்கள் அயோக்கியத்தனமாக மாற்று கருத்துக்களையும் பொய்யான விஷ விதைகளையும் இந்த சமூகத்தில் விதைச்சுக்கிட்டு இருக்கிறான். பார்த்தோம், எல்லா விஷயங்களுக்கும் இவர்கள் இதையே செய்து கொண்டிருக்கிறாங்க, இதையே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஊடகங்களை நம்ம கண்டுகிறது கிடையாது. சரியா, முழுக்க முழுக்க திமுகவினுடைய கொத்தடிமைகளாக பார்த்தோம் இல்லையா. நியூஸ் தமிழ் சேனல் சார்பாக அந்த சேனலுடைய நெறியாளர் தாக்கப்படும் போதே இந்த பத்திரிகையாளர் மண்டைகள் ஒரு கருத்தை கூட எடுத்து சொல்லலை. யாரு தாக்குனா யாருக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டாங்க, உப்பு சப்பு இல்லாத கண்டன அறிக்கை. ஆனா அதே நேரத்துல சில ஊடகங்கள், சமூக ஊடகங்கள்ல சில சகோதரர்கள் இந்த சன் நியூஸ், சன்னி நியூஸ் இப்படின்னு சொல்லிட்டு, நியூஸ் 18, நியூஸ் 19 இப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நியூஸ் கார்டு மாதிரி போட்டு சில செய்திகளை பரப்பியிருந்தாங்க. நம்ம அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற தவறுதான், அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசியிருந்தாங்க. இப்போ ஊடகங்களுக்கே பாடம் புகட்டியவர்கள் தாவேக்காவை தேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ அந்த ஒரு கோபத்துல, அந்த ஒரு கடுப்புல எப்படியாவது இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சு தாவேக்காவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல பேர், அதுலேயும் கரெக்டா இன்றைக்கு தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஓட் பேங்கா இருக்கிறது சிறுபான்மை சமூக மக்கள், இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி தாவேக்காவை ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறார்கள். ஸோ அந்த நேரத்தில் தாவேக்கா மேலே இது மாதிரி ஒரு அவதூறை பரப்பி, ஏற்கனவே பிஜேபி பி டீம்னு சொல்லி நம்ம மேலே ஒரு அவதூறை பரப்புறாங்க, மக்கள் மத்தியில் எடுபடலை. காங்கிரஸ் கூட்டணி தாவேக்கா கூட்டணின்னு சொல்லிலாம் பேசி வரும்போது இதை பற்றி பேசவே முடியலை அவங்களால. ஸோ அந்த கூட்டணி ஒப்புதல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற உடனே இப்படி கொண்டு வராங்க. போன வாரம் நாம காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை, ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்ன அதே ஊடகங்கள் தான் இன்னைக்கு நம்ம என்டிஏ கூட பேச்சுவார்த்தை, அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், உங்களுடைய தலைமை சார்பாக மறுப்பு அறிவிக்கை வெளியிட வேண்டியது. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மறுப்பு அறிக்கை வெளியிட்டாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் மறுப்பு அறிக்கை வெளியிட முடியுமா? ஊடகங்களுடைய அயோக்கியத்தனம் இதுதான் சொல்லி பல முறை மக்கள் மத்தியில சொல்லியாச்சு. நீ இன்னைக்கு என்ன வேணா சொல்லிட்டு போ, நாளைக்கு என்ன வேணா சொல்லிட்டு போ, ஒவ்வொன்றுக்கும் நம்ம மறுப்பறிக்கை கொடுத்துட்டு இருந்தோம்னா டெய்லி 10 மறுப்பறிக்கை வரணும். ஏன்னா அவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யான அவதூறான செய்திகளை இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவதூறான செய்தி தான் அந்த செய்தி. தாவேக்கா ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி உருவாகும் போதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அதை விமர்சனம் செய்திருந்தார்கள்.
எல்லா இடங்களையும் டிவிகே விசஸ் டிஎம்கேங்கிறத இந்த முறை போட்டி அப்படிங்கிறதை தெளிவாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை தங்களுடைய கொள்கை எதிரியாக அறிவித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா வேட்பாளர்கள் தேர்வே பல பல கிட்டத்தட்ட 60 தொகுதிகளுக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்ட வேட்பாளர்கள் தேர்வு நடைபெற இருக்கிறது. 234 தொகுதியிலும் தனித்து அல்லது எங்களோடு வரக்கூடிய ஒரு சில கட்சிகளை இணைத்து போட்டி அப்படிங்கிற மனநிலைக்கு தாவேகா தன்னுடைய தொண்டர்களையும் களத்தையும் தயார் செய்து விட்டது. இந்த நேரத்தில் மறுபடியும் இப்படிப்பட்ட உருட்டை உருட்டிட்டு நான் உண்மையிலே கேட்கிறேன், தமிழ்நாட்டில் அதுவும் பாஜகவுடைய அரசியல் வரலாறு தெரியாமலா நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் விஜயகாந்த் 2011 எதிர்கட்சி தலைவராக இருந்தார். 2014 பாஜகவோடு கூட்டணி வச்சா அவர் சோழி முடிஞ்சுது, அதோட முடிஞ்சுது. அந்த மனுஷன் அந்த தேர்தலோட தோல்விக்கு போனதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கிறார். இன்னைக்கு ஏதோ விஜய் புண்ணியத்தால், தளபதி புண்ணியத்தால் அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. தேர்தலில் எப்படி நிற்க போறது, எத்தனை சீட்டு கொடுத்தாலும் தோக்க போறது உறுதி. ஆனால் இல்லாட்டாலும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதிமுக உங்களுக்கு தெரியும், இதே ஓபிஎஸ், இதே செங்கோட்டையன் அவர்கள், இவங்களை நம்பி இருந்தாங்க. 2021 அதிமுக தோல்வி, படுதோல்வி அடைஞ்சது. வெளியே நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பிரஸ் மீட் கொடுத்தார். பாஜகவால தான் தோத்தேன், நான் ஒரு சிங்கம் மாதிரி தளபதி மாதிரி இருந்தேன் ராயபுரம் தொகுதியில் அப்படின்னார். அது சிவசேனா கட்சி, 2 பேரும் ஒத்த கருத்துடையவர்கள், இந்துத்துவ கொள்கை கொண்டிருந்தவர்கள். ஆனா அந்த கட்சியே எப்படி நாசம் பண்ணுச்சு. இப்படி இந்தியாவில் இவர்களால் நாசம் பண்ணப்பட்ட கட்சிகள் பல. தாவேக பாஜகவோடு கூட்டணி வைத்த யாருமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த வரலாறு எங்களுக்கு தெரியாதா? அதுலயும் தாவேகா பாஜகவோடு தாவேகா கூட்டு வச்சா தாவேகா தொண்டர்களே என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாதா? தாவேகாவோடு பாஜக கூட்டணி வச்சா எப்படி இருக்கும்? கருவுலையே குழந்தைய கலைக்கிறது மாதிரி. ஏற்கனவே நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே பிஜேபியோடு இவங்க கூட்டணியில் இருக்கிறார்னு சொல்லி அந்த நெரேட்டிவ் பேசுறதுனால தான் அவரால் கட்சியை ஆரம்பிக்க முடியல. ரஜினிகாந்தே சொல்றாரு, திருவள்ளூருக்கும் காவி அடிக்க முடியாது, எனக்கும் காவி அடிக்க முடியாதுன்னாரு. ஆனா ரஜினிகாந்துக்கு மேல அப்படி ஒரு பழியை போடும்போது, சொல்லும் போது அதுக்கான முகாந்திரம் இருந்தது. அவர் ஒரு ஆன்மீக அரசியல் சொன்னாரு, குருமூர்த்தியோட தொடர்புல இருந்தார், சோவோடு தொடர்புல இருந்தார், மோடியோட அவர் தொடர்புல இருந்தார். அவர் பேசின பல விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது. தூத்துக்குடி மேட்டரே தெரியும். தூத்துக்குடியில கலவரம், துப்பாக்கி சூடு நடந்து மக்களெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கும் போது அவர் காவல்துறை தான், காவல்துறை மேல தாக்குதல் நடத்தினாலதான் துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னு சொல்லி காவல்துறை பக்கத்துல நின்று பேசினார். ஆனா அதே இடத்துல அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் இரவோடு இரவாக தளபதி போய் சென்றார். இதுதான் இவங்க இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் வரும்போது பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவரால் கட்சி ஆரம்பிக்க முடியல. சரியா? தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இவங்க இல்லைன்னா இவங்க இவங்க 2 பேரையும் தாண்டி ஒருத்தன் வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் நினைக்கதான் செய்யறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே பாஜக ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருமே தேவையில்லை அப்படின்னு நினைச்சா பாஜக அப்படிங்கிற கட்சி இருக்கவே கூடாதுங்கிறதா தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம். தொடர்ந்து அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒன்றியத்தில் இவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், ஆளுமை அதனுடைய செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஏதோ இந்த கடந்த 10 வருஷமா தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா இவர்கள் நோட்டாவுக்கு கீழே தான். இவங்களே நோட்டாவுக்கு கீழேன்னா இவங்க கூட கூட்டணி வைக்கக்கூடியவர்களுடைய நிலைமை, தேமுதிகனுடைய நிலைமை 0.5%. புரியுதா? இவங்களை நம்பி இருந்த கிருஷ்ணசாமியினுடைய நிலைமை, ஜி.கே. வாசனுடைய நிலைமை. மக்கள் தலைவர்களாக இருந்தார்கள், இவர்கள் மக்களால் போற்றப்பட்ட தலைவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாம இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா பாஜகவுடைய சவகாசம் சர்வநாசம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு, ஏன் தலைவர் தளபதிக்கு தெரியாதா என்ன? அதனால தாவேகா வெர்சஸ் என்டிஏ கூட்டணி வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்பே இல்லை.